இங்க எதுவுமே இல்லாத ஒரு வெப்ப சலனத்துல, ஒன்றும் இல்லாத ஒரு சூழலுக்குள்ள, ஒண்ணுமே இல்லாத ஒரு செயல் வடிவத்துக்குள்ள, ஒரு சலனமற்று போய் ஜடமற்று போய் இருக்கிற ஒரு தன்மையில முதல் முறையாக ஒரே ஒரு செயல் உருவாக்கப்பட்டது. அதுதான் அந்த நீல வண்ணத்துல ஒரு செயல் உருவாக்கப்பட்டது. அந்த நீல வண்ணத்துக்குள்ள இருந்து ஒரு வானத்துக்கு ஒரு உயிர்த்தன்மை கிடைக்கப்படுகிறது. அந்த உயிர்த்தன்மை கிடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த செயலிலிருந்து 2 தன்மை கிடைக்கப்படுகிறது. ஒரு தன்மை வெப்பம் தன்மை, இன்னொரு தன்மை குளிர்ச்சி தன்மை. இந்த 2 தன்மையும் ஒரு பெரிய செயலாக இருக்கிறது. 2ம் சேர்ந்தே இருக்கிறது. இந்த 2 சேர்ந்து இருக்கிற தன்மையிலிருந்து, அந்த நீல நிறத்திலிருந்து தான் இந்த 2 செயல் தோன்றியது. இந்த 2 செயல்ல இருந்து தான் அனைத்து உயிர்களும் தோற்றி வைப்பதற்கான காரணமாக இருந்தது. இந்த 2 செயலையும் தனித்தனியாக படைப்போட தத்துவமாக பிரிக்க தொடங்கினார்கள். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரனாக. இதற்குள்ள இருந்து தான் எல்லா வடிவமும் தோன்றியது. இந்த செயல், இந்த வடிவம், ஆகாயம் என்பது யாரும் தோற்றி வைக்கப்படவில்லை. அது சலனமற்று, அது ஜடமற்று, அது ஒன்றும் இல்லாம இருந்ததற்கு இந்த நீல நிறம் ஆகாயத்துக்கு ஒரு உயிர் கொடுத்தது. அந்த நீல நிறத்துக்கு ஒரு பெரிய வடிவமும், அந்த நீல நிறத்திலிருந்து தோற்றி வைக்கப்பட்டது தான் நெருப்பும் அந்த நீர் தத்துவமும். அதிலிருந்து தான் சூரியன், அதிலிருந்து தான் சந்திரன், அதிலிருந்து தான் பஞ்சபூதம், அதிலிருந்து தான் அனைத்து உயிர்களும், அதிலிருந்து தான் கோள்கள் எல்லாமே உருவாவதுக்கான மிக முக்கியமான காரணமாக இருந்தது. அப்ப அந்த நீல நிறம் இந்த உலகத்துல மிகப்பெரிய செயலாக இருக்கு. அந்த நீல நிறத்துக்கு ஒரு யோகி பேர் வைத்தான், பதஞ்சலி என்று பேர் வைத்தான். அதே நீல நிறத்துக்கு ஒருத்தன் பேர் வச்சான், சிவம் என்று பேர் வைத்தான். இந்த செயல், இந்த வடிவம் எல்லாம் ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு வடிவத்துக்குள்ள இருந்து தோற்றி வைக்கப்படுகிற செயல். நீங்களே உங்களை நிரூபிக்கணும்னா ஆய்வா, விஞ்ஞானமா நான் சொல்றேன். உங்களை நீங்க தனிமைப்படுத்தி கொண்டு நீங்க எல்லாரும் ஒரு மௌனமா ஒரு 5 வருஷமோ 4 வருஷமோ இருந்து பாருங்க. அந்த மௌனத்துக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு செயல் நடந்தே தீரும். அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த உலகத்திலே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் தன்னுடைய மௌனத்துல அதை சொல்றான். மௌனம் அப்படிங்கிறது எதை பொருளா இருக்குன்னா, எண்ணம் இல்லாத மௌனம். அதுதான் ஜடமற்ற நிலை அப்படிங்கிறாங்க. எண்ணத்தோட இருந்தால் அந்த எண்ணமே ஈடாகி அதுவே ஒரு குழந்தை மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். பெரிய தொழிலதிபர், பெரிய விளையாட்டு வீரர், பெரிய தலைவர், நீங்க பார்க்குற அத்தனை பேரும் நீங்களும் உட்பட எண்ணத்தால் பிறக்கப்பட்டவர்கள். அதனால தான் எண்ணமாகவே நீங்கள் செயல்படுறீங்க. மனம் இல்லாமல், மனதோட செயல் இல்லாமல், எண்ணம் இல்லாம தோற்றி வைக்கப்பட்டது தான் இந்த ஆகாயம். அதனால தான் கடவுளுக்கு எப்பொழுதும் எண்ணம் இல்லை, மனம் இல்லை, கடவுள் கருணை இல்லை, அன்பு இல்லை. கடவுள்கிட்ட நேர்கொண்ட பார்வை, அதுக்குள்ள எந்த செயலையும் கலக்க முடியாது. அது அவ்வளோ கிளாரிட்டியாக, நேர்மையாக எல்லா யுகங்கள்லையும் எல்லா செயலும், எல்லா தேசமும், எல்லா மனிதனும், எல்லா மரமும், எல்லா தாவரமும் கலக்கப்பட்டு விடுது. ஏதோ ஒரு செயலோட ஒரு செயல் கலந்துருது. ஆனால் கடவுள் சக்தியிடம் மட்டும் எதுவும் கலக்கப்படவில்லை. அதற்கு மையமாக இருக்கிறதுக்கு காரணம் எது என்று கேட்டால், அந்த மனம் இல்லாமல் சலனமற்ற நிலையில, ஜடமற்ற நிலையில அங்க தோற்றி வைக்கப்பட்டது. அங்க தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, பேர் செயல்ல. நீங்க சில இடங்களுக்கு போனீங்கன்னா அப்படியே ஒரு 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 பின் ட்ராப் சைலண்ட்ல இருக்கிற அந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பயம் வரும். மனம் இல்லாதவனுக்கு பேர் ஆனந்தமா இருக்கும். காடுகளா இருக்கட்டும், மலைகளா இருக்கட்டும், குகைகளா இருக்கட்டும், ஒரு சின்ன சத்தம் கூட இருக்காது. நிறைய யோகி குருமார்கள் என்ன செய்தார்கள்னா, இப்ப நம்மெல்லாம் வீடுகளில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்க கஷ்டப்படுறோம்னா, சில நேரங்களில் இந்த சின்ன சின்ன சத்தங்கள் கூட நம்ம தியானத்தை கலைச்சிருது. சில நேரத்துக்குள்ள ஒரு சிறு சவுண்டு கூட வீட்டில் கேட்டக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய தவத்தில் அந்த உள்ள இருக்கிற செயல் விரும்புது. அந்த நேரத்தில் யாரோ பேசிடுறாங்க, யாரோ ஒன்று சொல்லிடுறாங்க. சமயத்தில் நான்லாம் யோசிக்கும் போது, ஏப்பா வீடு கட்டுறாங்க, ஏப்பா காய்கறி விற்க வர்றாங்க, ஏப்பா பேப்பர் போட வர்றாங்க, ஏப்பா பக்கத்து வீட்டிலேருந்து இங்கே பேச வர்றாங்க, ஏப்பா நம்ம வீட்டில் உள்ளவங்களே பேசுகிறாங்கலாம் நான் நினச்ச காலம்லாம் உண்டு. ஏன்னா அந்த தவம் பண்ணும்போது இந்த செவிக்கு எந்த குரலையும் அது விரும்ப மாட்டுது, சத்தத்தையே விரும்ப மாட்டுது. ஒரு சலனமற்று இருக்கதான் இது விரும்புது. நான் ரியலா பார்த்தேன், சலனம் மட்டும்தான் அது விரும்புது. அது சத்தம் இல்லாத ஒரு செயல் எப்படியாவது கிடைக்குமா அப்படின்னு அது ஏங்குது. அதுக்கான ஒரு சூழலை உருவாக்கவே முடியல. அதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறது ரொம்ப கடினம். இதுதான் காடுகளுக்குள்ள, மலைகளுக்குள்ள, குகைக்குள்ள ஒரு பிரதானமா ஒரு யோகி போய் அங்க உட்கார்ந்து சலனமற்ற நிலையில இந்த
காற்றோட தன்மையை, உடல்ல இருக்கிற செயலை, பருவ மாற்றத்தை, அவனுக்குள்ள நிகழ்ற ஒவ்வொரு செயலையும் அவனே பார்த்தான், அவனே அறிந்தான். இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற ஒரு பேர் செயலாக, பேர் ரகசியமாக இருக்கிறது. இந்த செயலை நம்ம 100% இதை ஒரு தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்கணும். அப்ப இதுக்குள்ள என்ன ஒரு செயல், ஒரு வடிவம் இருக்குன்னா, இந்த தோற்றி வைக்கிறதுல, இந்த படைப்போட தத்துவத்துல இறைவன் அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடிப்புக்குள்ள நீங்க எவ்வளவு விஞ்ஞானியாக என்ன ஆய்வு செய்தாலும் தனக்குள்ள தியானத்துல நடக்கிற மாற்றத்தை இந்த விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்க முடியல, இந்த மருத்துவத்தால கண்டுபிடிக்க முடியல. இந்த ஐன்ஸ்டீன் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் மூளையை தூக்கிட்டு ஓடி போய் 4 இடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவர் இருக்கும் போதே இந்த உடலுக்குள்ள என்ன செயல், என்ன வடிவம், அந்த டிஸ்கஷனை ஏற்படுத்தல, அந்த செயலை ஏற்படுத்தல. ஒரு விஞ்ஞானி களத்துல இருக்கிறான், ஒரு யோகி களத்துல இருக்கிறான்னா அந்த செயல் என்ன, அந்த வடிவம் என்ன? தனித்துவம்ங்கிறது அறிவா, ஆற்றலா, சக்திங்கிறாங்களே, ஆற்றல்ங்கிறாங்களே, என்னென்னமோ யோகிகள் பேசுறாங்களே, இதெல்லாம் என்ன குறிப்பு, இதெல்லாம் என்ன செயல், இதெல்லாம் என்ன வடிவம் அப்படிங்கிறத செயல் வடிவத்துக்குள்ள பார்க்கணும். அந்த செயலை கண்டுபிடித்தா நாளை ஜெனரேஷன்ல இருக்கிற மக்களுக்கு, குழந்தைகளுக்கு கிடைக்கும். யார் இந்த தேசத்தோட முக்கியமான பிரதிநிதி? நான் தான் சொல்லிட்டேன், 3 பேர் தான். ராஜாலாம் 4வது தான். ஃபர்ஸ்ட் விஞ்ஞானி, 2வது மருத்துவர், 3வது அறிவாளி. இந்த 3 பேர் தான் இந்த உலகத்தை வழிநடத்த போறவர்கள். இந்த 3 பேர்கிட்டையும் இந்த நேச்சரை பத்தி ஒரு பெரிய புரிதல் வேணும், ஒரு பெரிய டிஸ்கஷன் வேணும், பெரிய செயல் வேணும். இந்த பாரதத்துக்குள்ள ஒரு யோகி பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தினான், இந்த உலகத்துக்கே சவாலா கண்டுபிடிப்பை நிகழ்த்தினான். என்ன நிகழ்த்தினானா, இந்த ஆற்றலை, இந்த சக்தியை தனக்குள்ள கண்டவன் அதுக்குள்ள இன்னொரு பெரிய செயல் என்னன்னா, இன்னொரு டிவைஸ் மாதிரி ஒரு பெண் இருந்தான்னா, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அப்படி இணைஞ்சாங்கன்னா அதுக்குள்ள இருந்து இன்னொரு உயிர் உருவாகும். ஒரு ஆணும் இணைஞ்சா உயிர் உருவாகாது. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இணைஞ்சா அதுல ஒரு உயிர் உருவாகும். அந்த உயிர் உருவாகிறதுக்குள்ள என்னென்ன செயல் இருக்குன்னு தத்துவ வடிவமா கண்டுபிடிச்சான். அதை எப்படி எதுல கண்டுபிடிச்சிருக்கான்? தியானத்துல கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப அதையே என்ன சொல்றான் பதஞ்சலியே, இந்த உலகத்துக்கு இருக்கிற அந்த சக்தியாக இருக்கிற அந்த பேராற்றலாக இருக்கக்கூடிய அதுவா இருக்கட்டும், திருமூலரா இருக்கட்டும், காகபச்சொண்டரா இருக்கட்டும், போகரா இருக்கட்டும், காலங்கிநாதரா இருக்கட்டும், அகத்தியரா இருக்கட்டும், கொங்கனரா இருக்கட்டும், கோரக்கரா இருக்கட்டும், யாரா வேணாலும் பேர் வடிவத்தில் இருக்கிற அத்தனை ஆற்றல்களும் அந்த வடிவத்துல யாரையோ ஒரு மனிதனை தடுத்து ஆட்கொண்டு அவங்க உடல்ல இருந்து ஒரு வேலை செஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க அத்தனை பேர்த்தோடைய செயல் என்னன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் இணைப்பே தியானம் தான். அதுக்குள்ள காமமும் இல்ல, ஒரு கன்றாவியும் இல்ல, அதுவே தியானம் தான், அதுவே செயல் தான். அதுலதான் அவன் படைப்போட தத்துவத்தை செய்கிறான், படைப்போட செயலை நிகழ்த்துறான். இதை கண்டுபிடி, இதை ஆய்வு பண்ணு, இதை ஆராய்ச்சி பண்ணு, இதுக்கான ஒரு செயல் வை, இதுக்கான வரைவுரை வை. இந்து மதத்துக்குள்ள, இந்தியாவுல வெட்டி போடுறது, கொலுசு போடுறது, அம்மி மீதி, அருங்கடி பாரு, இந்த மாதிரி செயலுக்குள்ளேயே மஞ்சள் கைத்தை எடுத்து காலி கட்டிட்டான், தங்க செயின்ல எடுத்து தாலி கட்டிட்டான். அதனால ஒரு கலாச்சாரம் உருவாயிருச்சு. இது கலாச்சாரமா பார்க்கறான். இதை கலாச்சாரமா அவன் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அதுக்குள்ள ஒரு பேரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை நீ கண்டறி. அதுக்காகத்தான் ஒரு கணவன் மனைவி உறவை பாரத தேசத்துல ஒரு ஞானி இந்த செயலுக்குள்ளிருந்து கண்டுபிடிச்சு இந்த தேசத்துல இது பரவும், இது ஒரு செயலா இருக்கும், இது ஒரு வடிவமா இருக்கும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நார்மலாவேங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு சின்ன மேக்னெட் இருக்கும், ஒரு பார்வைக்குள்ள ஒரு மேக்னெட் இருக்கும், ஒரு சின்னத்துக்குள்ள மேக்னெட் இருக்கும். அதுலதான் நீங்க அன்புங்கிறீங்க, கருணைங்கிறீங்க, காதலுங்கிறீங்க, எல்லா செயலும் செய்றீங்க. 1000 இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு ஒரு தாய்க்கு ஒரு கனெக்ட் இருக்கும், நீங்க பார்க்கலாம். ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு ஒரு கனெக்ட் இருக்கும், அதை நீங்க பார்க்கலாம். ஒரு காதலனுக்கு ஒரு காதலிக்கு ஒரு கனெக்ட் இருக்கும், அதையும் நீங்க பார்க்கலாம். 1000 சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். இது எல்லாமே சக்தியால நிகழ்த்தப்படுகிறது. நீங்க அங்க கொண்டு கருணையை கொண்டு வச்சிடுறீங்க. இது சக்தி. அந்த மேக்னெட் தன்னை அறியாம அப்படி உள்ள உள் வாங்கும், அந்த செயலை செய்ய வைக்கும். அதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம்.